viewers, welcome back to New Normal சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சிக்கன் 1/2 கிலோ, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகு தூள், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், முட்டை, தயிர். இப்ப நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் 1/2 kg சிக்கன்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க 1/2 kg சிக்கனுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. அடுத்ததா 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையும் சிக்கனோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவும் சிக்கனும் நல்லா பைண்ட் ஆகி வர அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா கிறிஸ்பியா வரணும்ன்றதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்க மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி வர்றதுக்காக ஒரு 2 hours சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சோம். நீங்களும் மறக்காம ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. அப்பதான் சிக்கன் வந்து மசாலாஸோட நல்லா பைண்ட் ஆகி ஒரு வேற லெவல் டேஸ்ட் தரும். எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு அண்ட் சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு சிக்கன் வெந்துருச்சுன்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல மாறின பிறகு சிக்கனை எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்ம கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.